அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம அணி மேட்ரிக்ஸோட கூட்டல் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சாப்டர். சரியா, குறிச்சுக்கோங்க. ஏ 1 9 3 4 8 -3. பி 5 7 3 3 1 0. இதை நம்ம செய்யணும். அணியோட கூட்டல். இது எதோட வரிசையை பார்க்கணும். 1 2 3 1 2 அப்ப 3/2. ஆமாவா? இதுவும் 3/2. ஒரே வரிசை உடைய அணியம். சரியா, ஈஸியானதான். அணியோட கூட்டல் பார்க்கணும். வரிசை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது எப்படி வாசிக்கணும்னா 3/2ன்னு வாசிக்கணும். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3/2. சரியா, ஏ கொடுத்துருக்காங்க. 1 9 3 4 8 -3. இதுல நம்ம பி ஆட் பண்ணணும். சரியா, அடிஷன் சிம்பல் போட்டுக்கோங்க. 5 7 3 3. ரொம்ப ஈஸியானதான், கவலைப்படாதீங்க. 1 0. மேட்ரிக்ஸ் அடிஷன் கண்டுபிடிக்கிறோம். இங்க என்ன இருக்கோ எலமெண்ட், இந்த எலமெண்ட்டுக்கு நேரம் இங்க என்ன இருக்கோ அதை தான் ஆட் பண்ணணும். சொல்லுங்க. இப்ப 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு 9, இங்க என்ன இருக்கு 7. புரியுதா? இங்க என்ன இருக்கு 3. இங்க என்ன இருக்கு? கேக்குதா நான் பேசுறது? எஸ் மேம். 4 பிளஸ் 3. இங்க என்ன இருக்கு 8. இங்க என்ன இருக்கு பிளஸ் 1. இந்த இடத்துல -3 பிளஸ் 0 ஆட் பண்ணுங்க. ஓகே மேம். 0. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 6. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 16. 3 ஆட் பண்ணா 4 ஆட் பண்ணா 8 ஆட் பண்ணா 7 -3. இந்த A பிளஸ் B, A பிளஸ் பி. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க நம்மகிட்ட. A பிளஸ் பியும் B பிளஸ் ஏயும் சேமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தானே வரும். இது பிளஸ் இதுன்னு. எஸ் மேம். அப்ப B பிளஸ் A, B முதல் எழுதியிருப்போம், A அப்புறம் எழுதியிருப்போம். இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். இப்ப ரெண்டுமே என்ன சமம், ஈக்குவல் அப்படின்றது ரைட். அடுத்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. A பிளஸ் மைனஸ் A என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? 0 வரும்.
ஏ என்ன? ஏ என்ன வரும்? கணக்கு சொல்லுங்க. ஏ 1 9 3 4 8 -3. இதுல யார் ஆட் பண்ணணும்? மைனஸ் ஏ. -1 -9 -3 -4 -8 -3. சரியாப்பா? இது எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க வந்து -3 இருக்குல்ல, இங்க +3 போடணும். தப்பா போட்டேன். இப்படி 0வா வந்துச்சுன்னா அது பேரு 0 மேட்ரிக்ஸ். அடுத்த சம் போடுவோம். ஏ கொடுத்துருக்காங்க 4 3 1 2 3 -8. இது மேட்ரிக்ஸ். இந்த சாப்டர் பேர். அடுத்து பி கொடுத்துருக்காங்க 2 3 4 1 9 2 -7 1 -1. சி 8 3 4 1 -2 3 2 4 -1. சரியா? இது 3 ஆட் பண்ணுங்கடா. A + B + C ஆட் பண்றீங்களா? இதுவும் 3/3 தான். இதுவும் 3/3 தான். அதுவும் C என்னப்பா? 3/3. 3/3. எல்லாத்தையுமே எழுதாமே ஆட் பண்ணலாமா? வாங்க எழுதாமே ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கண்ணா. 4 + 2 6 6 + 8 14 3 + 3 9 6 + 3 9 1 + 4 5 5 + 4 9 2 + 1 3 3 + 1 4 3 + 9 12 12ல 2 போனா 10 -8ல 2 போனா -6 -6ல 3 போனா -3 1ல -7 போனா -6 -6ல 2 போனா -4 0ல 1 ஆட் பண்ணா 1 1 + 4 5 -4ல -1 ஆட் பண்ணா -5 -5ல -1 ஆட் பண்ணா -6 அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டோம். இதே மாதிரி அவங்க இந்த பக்கம் பிராக்கெட்டை மாத்தி அடுத்து இது ரெண்டையும் இப்படி ஆட் பண்ணி இப்படி ஒரு டேட்டா கேட்டிருக்காங்க. நம்ம B + C ஆட் பண்ணி A ஆட் பண்ணணும். A + B ஆட் பண்ணி C ஆட் பண்ணணும். ரெண்டும் வந்து ஈக்குவலான்னு கேட்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்குமா? எப்படி இருக்கும்?
ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? சரி, வேற ஒரு சம் போடுவோம். எப்படி இந்த அல்ஜிப்ராலெல்லாம் 2 + x + 2y 5, x - 2y -3 இப்படிலாம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மேட்ரிக்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம். சரியா? சால்வ் பண்ணுவோமா? ஃபைண்ட் x and y. If x plus y equal to 7, 0, 3, 5 and x minus y கொடுத்துருக்காங்க 3, 0, 0, 4. இதான் சம். சம் என்ன செய்யணும்னு தெரியுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் இந்த மைனஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகி எக்ஸ் எக்ஸையும் ஆட் பண்ணா என்ன வரும்? எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2x. மேம் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணா 2x. சரியா? எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா x². ஓகே மேம். ஓகே, வாங்க எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணா என்ன? 2x. மேம் 2x. 2x. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 3 ஆட் பண்ணா என்னப்பா? மேம் 10. 0வையும் 0வையும் ஆட் பண்ணா 0. 3 + 0 3. 5 + 4 9. நமக்கு எக்ஸ் தான் வேணும். 1/2 10 0 3 9. ஓகேவா? நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போய் போடலாம். இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க, அப்பதான் ஒய் கிடைக்கும். போடுங்க. 10/2 அதாவது 10/2ன்னு போட்டுக்கலாம். 0/2 3/2 9/2. சரியாப்பா? ஓகே மேம். பிளஸ் ஒய் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியும், ஆனா ஈஸி தான். 7 0 3 5. மெல்ல எரிக்க வேண்டியதான். கொஞ்சம் உயரமா இருந்தா மெல்ல ஏற வேண்டியதான். 7 0 3 5. இது பிளஸ்ல இருக்கு எல்லாமே. இந்த சைடு கூட்டிட்டு போகும்போது மைனஸா மாத்திக்கணும். 5 10ல 2 டிவைட் பண்ணா 5. 0/2 0. 3/2 9/2. ஓகேவா? ஏழுல 5 போனா 0ல 0 போனா 3ல 3/2 போனா 5ல 9/2 போனா ஈஸியா இருக்கா? 7ல 5 போனா என்ன? 7ல 5 போனா 2. இது 0. 3ல 3/2. 3ல 1.5 போனா எவ்வளவுப்பா? மறுபடி 1.5. சரியா? 3/2ன்றது 1.5. சரியா? ஓகே மேம். 5 2 சார் எத்தனைப்பா? 10. 10ல 9 போனா என்னப்பா? 1. 1/2. இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? எஸ் மேம். எக்ஸா கண்டுபிடிச்சோம், இதுல இருந்து ஒய்யா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி 2 ரோவும் 2 காலமும் சமமா இருந்தா அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அடிஷன் சப்ராக்ஷன் இதுக்கெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம். சரியா? ஓகே மேம். ஓகே, இன்னும் 2 3 கான்செப்ட் சொல்றேன். இது ஆக்சுவலா 10th இருக்கு, 11th இருக்கு, 9th இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ ஏ சம் எடுத்திருக்கேன்.
5 2 2 மைனஸ் ரூட் 17 0.7 5/2 8 3 1. என்ன வெரிஃபை பண்ணணும்னா A டிரான்ஸ்போர்ட் ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு A. இதான் நான் வந்து வெரிஃபை பண்ணணும். முதல்ல A டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னா இப்படி இந்த சைடில் ஹரிஜாண்டலா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா ரோ. இந்த ரோவெல்லாம் காலமா எழுதிட்டோம்னா அதுதான் வந்து இல்லதுன்னு காலத்தை ரோவா எழுதிட்டா. இந்த வேர்டிக்கலா இருக்குதுல்ல அதெல்லாம் காலம். சரியா? கவனிச்சு சொல்லுங்க. இந்த வாக்குல எழுதணும் 5 2 2. இந்த சொல்லுங்க மைனஸ் ரூட் 17 0.7 5/2 8 3 1. ஈஸியா இருக்கா? இப்ப இதுக்கு டிரான்ஸ்போர்ட் அதான் நம்ம கேட்டிருக்காங்க. A டிரான்ஸ்போர்ட் ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு A. இதுல என்ன செஞ்சோம்? ரோவெல்லாம் காலமா எழுதணும். இப்ப இது காலத்தெல்லாம் ரோவா எழுதணும். வாங்க இதுல பாத்தீங்களா எல்லா நம்பருமே இருக்கு. ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கு, டெசிமல் இருக்கு, இரேஷனல் இருக்கு. இதுதான் என்னப்பா? A. A டிரான்ஸ்போர்ட் ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு A. ஈஸியா இருக்கா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். என்ன கொடுக்கணும்? ஹென்ஸ் ப்ரூவ்ட் கொடுக்கணும். மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் அறைக்குள்ள எழுதுற மாதிரி. அதாவது இப்படி இருக்கும் அறை. எழுதக்கூடிய ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொண்ட ஒரு ஷேப். மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒரு வடிவம். அணினா வடிவம், அணிக்கோவைனா வடிவேலு. வடிவேலுன்னு சொல்றது எதுக்காகனா மதிப்பு அப்படின்றதுக்காக சொல்றேன். அணினா வடிவம், அணிக்கோவைனா மதிப்பு. இந்த அணிக்கோவைனா எப்படி இருக்கும்னா இப்படி போட்டிருப்பாங்க 1 2 3 4 இப்படி மாடுலஸ் மாதிரி சிம்பிள்ல போட்டிருப்பாங்க அணிக்கோவை. அணினா இந்த பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா இந்த பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இந்த டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அணிக்கு. அணினா வடிவம், அணிக்கோவைனா வடிவேல். வடிவேல்னா மதிப்பு, நமக்கு மதிப்பு அப்படின்ற மாதிரி. மாடுலஸ்னா உள்ள மைனஸோ அல்லது பிளஸ்ஸோ போட்டா பிளஸ் வரும். மாடுலஸ்னா மாடுலஸ் அப்சல்யூட்லி வேல்யூனா. ஆனா அணிக்கோவையில என்ன இருக்கோ மைனஸ்னா மைனஸ் வரும், பிளஸ்னா பிளஸ் வரும். அதை மைனஸ் பிளஸ்ஸா மாறாது. இதுல மைனஸ்னாலும் பிளஸ்னாலும் பிளஸ்ஸா மாறும். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா நான் சொல்றது? சரி, இன்னும் 2 சம் வந்து ஹோம்ஒர்க் தரேன், பண்ணுங்க. ஒரு கணக்கு சொல்லி தரேன். 12 3 x 3/2. இந்த கணக்கெல்லாம் எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருக்கு. 3 5 நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் x y z வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? y is equal to 12, z is equal to 3, x is equal to 3. தெரியுதா? புரியுதா? சரி, இதுதான் இதோட ஆன்சர். நீங்க இது மாதிரி ஒரு 2-3 சம்ம தரேன், ஹோம்ஒர்க் பண்ணுங்க. x plus y 2, 5 plus z xy 6 2 5 8.
இங்க x பிளஸ் ஒய் என்ன எழுதணும்? 6ன்னு எழுதணும். 5 பிளஸ் z என்ன எழுதணும்? என்ன எழுதணும்? 5ன்னு எழுதணும். xy என்ன? 8. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது மாத்திக்கணும். இப்ப இதுல இருந்து மாத்திக்கலாம். ஒய்ய வந்து 8/xன்னு வச்சுக்கலாம். இங்க போடுங்க. கிராஸ் பண்ணுங்க. x² + 8/x 6 குறுக்க பெருக்குங்க. x² - 6x கொண்டு வந்துருங்க. +8 = 0. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8, ஆட் பண்ணா -6. நேத்து பார்த்தோம்ல, நேத்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பார்த்தோம். சரியா? 4 2s are 8. இப்போ x = 2 4. புரியுதா? ஃபாஸ்டா போயிட்டேன். இப்ப நம்ம x = 2 போட்டா yக்கு என்ன வரும்? x = 2 போட்டா yக்கு 4 வரும். x = 4 போட்டா yக்கு 2 வரும். அப்படியும் பண்ணிடலாம். இப்ப z கண்டுபிடிக்கணும். z எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. z = 5 - 5. 5 - 5 என்னப்பா? 0. 5 - 5 என்ன? 0. ஓகேவா? இந்த சம்ம செய்து பாருங்க. ஹோம்வொர்க்கு. x + y + z, x + z, y + z. கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. 9 5 7. இது செய்து பாருங்க. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி மைனஸ் இதை கேன்சல் பண்ணி அடுத்தப்புறம் அதை கொண்டு போய் புட் பண்ணி அப்படி செய்யுங்க. வேல்யூ என்ன வரும்னு எழுதி தரேன். x = 2, y = 4, z = 3. சரியா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? தேங்க்யூ. இதுதான். நல்ல அழகா எழுதுங்க. ஈக்குவல்ட்டுலாம் ஈக்குவல்ட்டா கொடுங்க. செய்து பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.